ரெடி ரெடி பாத்தியா ரெடி ரெடி ரொம்ப சின்ன போலீஸ் அதுக்கு ஆதாரம் குண்டல ரெடி பிசாசே குண்டல் പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ റിയാക്ട് ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മുടെ കപിൽ സർ ആൻഡ് ഗാങ്ങിന്റെ പഞ്ചതന്ത്ര മൂവിയിലെ നെക്സ്റ്റ് സീനാണ്. കഴിഞ്ഞ സീൻ ഒരു രക്ഷ ഉണ്ടായിരുന്നില്ല നമുക്ക്, എനിക്ക് തോന്നുന്നു അതുകൊണ്ട് തന്നെയാണ് സജഷന് വന്നിട്ടുണ്ടായിരുന്ന മസ്റ്റ് ആയിട്ട് ചെയ്യണം എന്ന് പറഞ്ഞിട്ട്. അതിനകത്ത് തന്നെ കുറെ അധികം സിറ്റുവേഷൻ അതിനകത്ത് കാണിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. അത് മിസ്സാക്കാൻ പാടില്ല. അതുകൊണ്ട് തന്നെയാണ് ആ സോങ്. കാരണം അതിന് മുന്നത്തെ നമ്മൾ 1-2 സോങ് വിട്ടിട്ടുണ്ടായിരുന്നു. പക്ഷെ ഇത് കറക്റ്റ് ആയിട്ട് അവർ യോജിക്കുന്ന സാധനമായിരുന്നു. ആൻഡ് ആ ഒരു സിറ്റുവേഷൻ നല്ലോണം യോജിക്കുന്നുണ്ട്. അപ്പൊ ആ ഒരു കോംപ്ലിക്കേഷൻ ഇങ്ങനെ മുറുകി വരികയാണ്. നമുക്ക് എന്തായാലും നേരെ ഏകദേശം മൂവി എനിക്ക് ക്ലൈമാക്സിലെത്തി ഇങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇനി അത്രേ ഉള്ളൂ. സംഭവം ഏകദേശം ഒരു 30 മിനിറ്റ് ഉണ്ടാവും. അപ്പൊ നമുക്ക് നല്ല രസീലിട്ട് പോകാം. അത്ര ഞാനാ റെഡി. ரொம்ப நாளா பிரிஞ்சாங்க ஒன்னா சேர்த்துட்டாரு. கொஞ்ச நேரம் தனியா விட கூடாது. பின்னாலே ஓடுறேன். இவ்வளவு பெரிய மனுஷன் இருந்துகிட்டு இப்படி ஒரு சின்ன தரமான காரியம் பண்றீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? அதுல என்ன வெக்கம் இவருக்கு? இவரு கியா? ஓ, நீங்க தான் இவருக்கு கியா. அதான் இவரு சின்ன வீடெல்லாம் செட்டப் பண்றதுக்கு அலோவ் பண்ணிருக்கீங்க. சின்ன வீடா யானே? அப்ப அதே లేదు. என்ன ఏమీ లేదు. ఇదా உங்க కుటుంబத்துக்கு బిజినెస్. బిజినెస్. ఓ అదే. బిజినెస్ అని అడిగడి రాజమండ్రి వెళ్ళేందుకేనా? అబ్బబ్బా నేను అప్పుడు రాజమండ్రి అనేది అది. అమ్మా నేను రామబాబుతో చెప్పిన బిజినెస్ చిన్న కల్లు చిన్న ఇల్లు. కల్లు కల్లా వచ్చదా ఇల్లు కట్టుவாங்க. எவ்வளவு வச்சு கட்டினா நோக்கேனடி என்னடி பெரிய மூடு கட்டற? ஏய் நீங்க செட்டப் பண்ண வந்துட்டு எங்க பாவே தப்பா பேசியா? நான் தான பியூட்டி ஏதாப்பா தெரியும்பா. அத வச்சு தான மயக்க பாக்குறேன். இந்த குதிரவள பாக்கும்போது நினைச்சேன்ப்பா. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? எங்களை சேர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தேன். எங்களுக்கும் அதே பிசினஸ் நினைச்சிடி அக்கோ. சரி உங்களுக்கு என்ன பிசினஸ் தெரியுடி? ஏற்கனவே மினிமம் இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ல பாரு ஒரு மீனுக்கு ஒரு தலுக்கு ஆட்டத்துல ஒரு கொல்லுக்கு ஏமாத்த முச்சி மூலைய மலை விட்டோடி. முக்கியமான நேரத்துல கன்னடத்துல சொல்லாத தமிழ்ல சொல்லி நாங்க ஃபாலோ பண்ணோம். கழுத்து பிடிச்சு தள்ளுங்க. முக்கியமா ஆமாப்பா. ஐயோ நானே போய்றேன். ரொம்ப ஃபீலிங்ஸ் காட்றா. சி இப்படி பொண்டாடி தாசனா இருக்கீங்க. எல்லாத்தையும் பார்த்து சும்மா நிக்கீங்க. இல்லையே பாக்கலையே. அதுல ஏன் தூக்குற ரெண்டே என்னடா முதல்ல டாய்லெட் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் தனியா வரீங்களா? நீ யார் மேன்? ஐ அம் யுவர் வெல்விஷர் ப்ளீஸ். என்ன? இது பாருங்க மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் ராம். ராமா. அப்படின்னா ராம் உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் இல்லையா? எனக்கு வேணும். ராம் தான் எனக்கு தாலி கட்ட புருஷன். ஓகே மிஸ்ஸஸ் ராம். உங்க புருஷனை மடக்கி வச்சிருக்கலே மேகி. அந்த ரெட்டை சிஸ்டர் தானே? இல்லைங்க உங்க சிஸ்டர். யோ எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. அவ ரெட்டை சிஸ்டர். அப்படியா? ஓகே யாரோட சிஸ்டர் தானே. அந்த சிஸ்டர் காலே ஒரு கிரேட் ஸ்மக்லர். பயங்கரமான கொள்ளக்காரி. உங்க புருஷனை அவன பெங்களூர்ல மீட் பண்ணாங்களே. வாட்? ஆமாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் பழக்கம் இருக்கு. எஸ். உங்க புருஷனையும் மேகியும் பிரிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா மேகியோட வயிறு உங்க புருஷன்கிட்ட இருக்கு. அதை கண்டுபிடிக்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி ஹெல்ப் பண்றேன். நான் எப்படியாவது ராமோட சேரணும். அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஏய் எங்க போறீங்க? அந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் யாரு மேகி யாரு முதல்ல சொல்லிட்டு வரேன். சைலண்டா இருங்க. சைலண்டா இருந்தா எப்படிங்க சாதிக்க முடியும்? நான் இல்ல. முதல்ல மேகி உங்க புருஷன் எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிப்போம். கம் ஆன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? நாமலாம் போலீஸ். அப்ப தீஃப் யாரு? அது லட்சம் இல்லையா? கோடி கணக்குல வேல்யூ. கோடியா? ஐயா தெரியாத மாதிரி பேசுற. இது தெரிஞ்சுதான் அந்த பெரிய ரெடியோட பார்ட்னர்ஷிப்க்கு சேர்ந்த. ஆமா ரமேஷ்ங்க. அவன் தான் டைரக்ட்ல இருக்கேன்னு சொன்னானே. டேய் ரெடி அவன் வேற வயிறுல சொல்லிட்டு. யாரு? ரெடி ரெடி. பாத்தியா ரெடி? ரெடி ரொம்ப சின்ன. என்ன சொல்றீங்க? ஓஹோ ஹோட்டல் கட்டவா? கோபல வர உன்னட்டுனாரு கோதர் சை. இப்ப நிமிந்து பேசுறார் பாரு. டேய் இப்போ ஓ மாமனார் தொல்லடா. நீ தான் போய் காலி பண்ணனும். நீ என்ன காலி பண்ணது? நானே பண்றேன். காலி பண்ற. மூஞ்சிக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்கா? நல்ல வேலை யாருமே பார்க்கல. ஐயோ தெலுங்கு தாத்தா கொன்னுட்டீங்களா? தெலுங்கு தாத்தா கொன்னுட்டீங்க. நான் பாத்துக்கறேன் டேய் குண்டா. இல்ல குட்டன். சரி குண்டா குட்டன். டேய் இது சத்த மாதிரி ஆக்ட் பண்றாரு. இல்ல நீங்க போய் சொல்றீங்க. இவங்க பகிட்டால அடிச்சத நான் பார்த்தேன். ஐயோ இவங்க பக்கெட்ல அடிச்சது இது விளையாட்டு தான். இவங்க வந்து திருடி தீஃப். இவர் வந்து போலீஸ். நிஜமாவா? பாத்தியா அவரே ஒத்துக்கிறாரு. போலீஸ். நீங்களா யாரு? நான் அப்பாடா. டேய் அவன் அத கேக்கலடா. திருச்சில கிரைம் பண்ணிட்டு பெரிய திருடிட்ட மாட்டிட்டு இருப்பான் கேம்ல. அப்போ நானும் கேம் கர்த்தா? ஐயோ வேண்டாம் நாங்களே தப்பிச்சிட்டு இருக்கோம். குட் ஐடியா. வாடா குண்டா. ஐயோ குட்டன். ஏதோ ஒண்ணு நம்ம விளையாடடா. ஐயோ அங்க வேண்டாம் ஹார்ட்ல ஹோல் ஆகும். எங்க சுட்டாலும் ஹோல் தாயா. அப்பா எனக்கு ஹார்ட்ல இன்னொரு ஹோல் போட போதே. ஐயோ ஹரி வைரா.
ஒளிச்சு வச்சிருக்காங்க. அந்த வைரத்தை என்கிட்ட குடுக்கலனா நான் உன்னை கொன்னுடுவேன். ஓகே அச்சா அடஞ்சொன்னு வரையலாம். கொடுத்துறா என் பையன் உயிர்டா. என்ன பண்றீங்க? ஐயோ குடுக்கறல என் பையன் செத்துவானே. நல்லா பண்ணுங்க டாடி. ஐயோ நான் சொல்லிடுறேன். வைரம் சின்ன கல்லு சும்மா இருங்க. என் ஃபிளாட்ல இருக்கு. ആ കൊച്ചിനെ കൊണ്ടതല്ല സീൻ അങ്ങനെ പോവാണ് എല്ലാരും കൂടി. അതും ഇപ്പുറത്തെ കോമഡി വെച്ചാ മറ്റേ കൂടെ കൂടി അയാൾ പക്ഷെ മലപ്പുറം പ്ലാൻ చిన్న కళ్ళు పెద్ద లాభం పెద్ద బకెట్ చిన్న సాంబార్. மேகி ஆண்டி இல்ல மேகி ஆண்டி. அவங்க தான் இவ தலையில பக்கெட்டாலே அடிச்சிட்டாங்க. மேகியா? ஆமா அக்கா தங்கச்சி பிடிச்சு வச்சவன் அதுல தங்கச்சிக்கு நான் தாலி கட்டி இருக்கான். ஆனா அக்காவுக்கு கட்டாலும் தெரியாது. அவன் 2 பேரும் அக்கா தங்கச்சி இல்ல. குழப்பமா இருக்குல்ல? எனக்கு தான். இப்ப பையன் எங்க இருக்குன்னு சொல்லல. 1 2 6 7 9 6 எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஐயோ ஒண்ணு நீயே கொலை பண்ண சொல்றீங்க. அதானே லெட்டர்ல இப்படி எழுதுற மாதிரி எல்லா வாக்கியத்துல சைக்கிள் என்ன ஒண்ணா சும்மா இருடான்னா. இப்ப பையன் எங்க இருக்குன்னு சொல்லல. அப்படியே என்ன ஓகே. ஐயா கீழ இறங்குனே ஷூட் பண்ணிடுறேன். நான் தூக்கிட்டு சார். வெரி குட். யார் ஆசையாதீங்க. 1 2 3 4 6 பேருக்கு அட் டைம்ல ஷூட். ഇവരുണ്ടായിരുന്നില്ല അന്ന് ஃபோன் பண்ண கூட தெரியல. நாங்க வந்து ഹോട്ടലില് ஏய் நீ யாரா? நீ யாரு? நான் போலீஸ். പോലീസ് போலீஸ் அதுக்கு ஆதாரம் தொப்பி பார்த்தது இல்லையா? ஓகே அச்சா இந்த தீஸ் குடு லாடி போன் அடிக்குது. நான் போலீஸ் ஆயிடுறேன். உங்களுக்கு சொல்ல கூட தெரியல. தரவலாங்க. குண்டல ரெடி பிசாசே குண்டல். நீ பிசாசியா? அதே பிசாசே கறில தொலைக்கிற மரியாதை வேண்டி ஐயோ இப்ப திருப்பியா உன் புள்ள மேல துப்பாக்கி எல்லாரும் ஆட்டியோ ஓடு. ஏத்து நான் அவ்வளவு பேசுறீங்க. அச்சா ஐயோ பரவாயில்லை பண்ணிடாதீங்க. நீங்க சொல்லுங்க. வாயிலங்க. அட நீ நம்மளா? அதான் என்கிட்ட சொல்லிட்டேன்யா. நான் போலீஸ் வந்து பாத்தியா எனக்கு தப்பறிக்கே. வாயிலங்க சொல்லுங்கயா. அமரம் சொல்லிடு. இவள அனந்தம் வைரம். எங்க வைரம்? டேய் பையனுக்கு விளையாடிட்டு இருக்கோம். அர்த்தம் புரியாம பேசிட்டு இருக்க. எவ்வளவு நம்ம கையில இருந்தாலும் போலீஸ் சார் இருக்கு சார். நீங்க எந்த ஊர் போலீஸ்? அது துபாக்கூர். துபாய். துபாயா? அப்ப எப்படி சார் உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியும்? சொல்லிடுறோம். இல்ல இருங்க சார். இந்த அம்மா கிட்ட ஒரு பாடி இருந்துச்சு. பொம்பளைங்க இருந்தா செய்யும். இல்ல சார். அது எங்களை ஏமாத்தி எங்க தலையில கட்டி எங்களை போட வச்சுட்டாங்க. அதுவும் பிரிட்ஜ் மேல இருந்து. ஐயா ஆம்பளை நீங்க எதுக்கு பாடி போட்டீங்க? அது பிரிட்ஜ் மேல இருக்கு. வெக்கமா இல்ல? ആ സമയത്ത് അങ്ങനല്ലേ പറയാ. டெட் பாடி ஆக்குனது யார் தெரியுமா? யார் நீதா? அப்படியா? நான் இதுக்கு கொன்னேன். இவன் இதுக்கு கொன்னேன். என்னது ஊமைதமா? பின்ன நான் கொலை பண்ண சொன்னா அப்ப வேற எங்கடா? ஓ கதை நீ அப்படி சொல்றியா? அப்ப கொலை நான் தான் பண்ண ஒதுக்கிட்டா வயிறு என்ன ஒதுக்குயா? அஸ்கு 50-50 ஆ? என்ன நீ சின்ன குட மாதிரி கேமே எனக்கு புரியல. உனக்கு மட்டும் பாடா புரியல. எனக்கும் புரியல. வயிறங்கறீங்க கொலைங்கறீங்க. பாடிக்குமே வித்தியாசம் தெரியல. நீங்க எல்லாம் போலீஸ் ஆபீசர். நான் எப்படி இருங்க என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன் நீ காது கட்டுவ. நீ கட்ட மாட்டியா? இல்ல. பெங்களூர்ல நீங்க தங்கி இருந்தா அதே ஹோட்டல்ல தான் நாங்களும் தங்கி இருந்தோம். ആ கதை வரையுது. Bloody shit. நீ போனதுக்கு அப்புறம் உன்னை கொஞ்ச நேரம் திட்டிட்டு என் செல்போன் காணுமே தேடினேன். கடிச்ச சந்தோஷத்துல கடவுளான்னு பார்த்தா கரெக்டா அந்த நேரம் பார்த்து எங்க அண்ணன் கீழ் வந்துட்டா. வந்து மரியாதையை என் புருஷன்கிட்ட திருடின வயத்தை கூட இல்லைன்னா போலீஸ் கிட்ட சொல்லுவேன் என்ன மிரட்டினா. நான் பயந்துருவேனா? அதுவே அவன் கடத்தினது தான். அவனை சம்பாதிச்சா நீதான் அவனுக்கு பயப்படணும். அவன் போலீஸ் பயப்படணும். நான் அவனுக்கு பயப்படணும். ஏன்னா நேத்து வரைக்கும் தான் அவன் எனக்கு பாஸ். நான் அவனுக்கு செக்ரட்டரி. நாளையில இருந்து நான் பல கோடிக்கு பாஸ். உடனே அவன் கத்தி எடுத்து நீட்டா. நான் பயந்தே போயிட்டேன். ഓ அப்புறமா ஒரு வழியா சமாளிச்சு இத பாருமா வயத்துல உனக்கும் பங்கு கொடுக்கறேமா அவளை மடக்கி 2 பேரும் தப்பிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனா நான் விட்டுவனே ஆ. வந்து பிளாக் இருக்கல எலிமெண்டரி ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கு. என்னையே எவக்கால் வரீங்களா? வேணா பாஸ் அனாவசியமா ஒரு உயிரை கொண்டு வரீங்க பாஸ். இவாது நான் என்ன கேக்குறது? ஷேவ் வேற பாஸ் இல்லையா? என்ன பாஸ் கட்ட கொண்டாடி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கீப்பர் கூட பார்க்காம என்ன അങ്ങനെയാണോ വന്നത്? முதல்ல நீ அடுத்தது அவ எங்க வா எங்கயா வா கீழயா அதுக்குள்ள கேட்கறா? ஏய் அவ ரொம்ப பாஸ்ட். ஆனா அவளுக்கு தெரியாது. அவளை விட நான் ரொம்ப பாஸ்ட். உன் உயிர் போறதுக்கு அவளோட வரணும் இல்லையா பாஸ்? സീരിയസ് கேனே இந்த கேனைய திருப்பி வந்து நம்ம தப்பிக்கவே பார்த்தா மறுபடியும் செல்போனை காணோம். അങ്ങനെയാണ് സിറ്റുവേഷൻ ഉണ്ടായത് അവിടെ. സോ സഫ് அப்பதான் கரெக்ட்டா அந்த லூசு வந்தது. மேகே அந்த ലൂസ് വന്നത് ஏதோ சின்ன தகராறு நினைச்சேன். பெரிய தகராறா? മറ്റേ ബോഡിയുടെ കവേർഡാണ്. எனக்கு உடனே ஒரு ஐடியா தோணுச்சு. தக்காளி சாஸ் ரத்தம்னு நினைச்சிருச்சு அந்த பேக்கு.
ரத்தம் ரத்தம். அதுக்குள்ள கேளைய திருப்பி வந்துட்டான். இந்த ஆளுகிட்ட பணமா நடிக்க முடியாது. குளிக்கவே மாட்டாங்க சார். எனக்கு எப்படி தெரியுமா? நானும் இந்த ரூம் கெஸ்ட் தான் சார். ரூம் கெஸ்ட் மிஸ் மேகி தானே? எனக்கு ரொம்ப நாளா தெரியுமில்ல. ஓகே சார். எங்க போயிருப்பா? இவனுக்கு காணோம். ஏய், உன்னை அடக்க மாட்டேங்கா நான் இங்க வரலடி. போன அவசரத்துல வைரத்தை இங்கதான் விட்டு போயிருப்பா. அதை எடுக்க தான் வந்தேன். എങ്ക വെച്ചിരുപ്പാ ഇങ്ങനെ ക്യാരക്ടർ ഡിഫറെന്റ് ആയിരുന്നല്ലേ അന്ന് കാണിച്ചായിരുന്നു ചെറുതായിട്ട്. சரியா 20% உனக்கு எதுக்கு உனக்கு 20 எனக்கு 80 முடியாது ஐயோ உனக்கு 30 எனக்கு 70 முடியாது உனக்கு வேணா எனக்கு வேணா அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் உனக்கு 40 எனக்கு 60 முடியாதுயா ஐயோ 50-50 ஆனா பாவிகளா 20% இருக்கு போதே கரெக்ட் கட்டி கூடாது ஓகே ஏய் மரியாதை சொல்ல வைரத்தை வச்சிருக்கேன் ஏய் சுட்டு അപ്പുറത്തെ സൗണ്ട് കേട്ടാ അവര് സംസാരിക്കുന്നുണ്ട്. അത് ലോജിക്കലി കാണിച്ചല്ലേ അവര് സംസാരിക്കുന്നത് അപ്പുറത്ത്. എന്താ വരുന്നത്? போலீஸ் ஸ்டேஷன் போவானான்றவங்க எல்லாம் என்னோட சேர்ந்து கை தூக்குங்க. 1 2 3 4 5 மெஜாரிட்டி அத போச்சு போடா. ஒரு உயிரோட மூட்டை கட்டிட்டு நீங்க எல்லாம் வெளிய போனதுக்கு അഞ്ചാമത്തെ കൈ പേടിച്ചിട്ട് പോയത്. ഓ ബോഡി അവിടെ മാറ്റി 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 ஏய் என்ன பண்ற? வெப்சைட் பட போறியா? இதுவே செக்ஸியா தான் இருக்கு. சாஸ்லாம் வந்து ஒரே கசகசன்னு இருக்கியா? அவளை வந்தாங்கன்னா நம்ம குழந்தை கசகசன்னு ஆயிடும். நீ கட்டி முடிக்கிறதுக்குள்ள வந்துற கட்டியா? அப்பா தொழில்ல அவமா கரையா தான் இருக்கா. எதையும் மறந்து விட்டுற கூடாது. அந்த கட்டில் கட்டிருப்பாரு. ராம் இங்க ஒரு செல்போன் இருக்கு. ആ അത് മിസ്സായി കിട്ടിയില്ല. நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. பேசாம வைரத்துல என்னோட பங்கு கொடுத்து நான் போயிடுறேன். வைரம் என்கிட்ட இல்ல. விளையாடியா? சாரி சாரி சாரி. என் ஐட்டம்ஸ் எல்லாம் புட்டில பேக் பண்ணிட்டு போறாங்க. ஓ அந்த புட்டியில தான் வைரம் இருக்கா? ஆமா அவளை ஃபாலோ பண்ணாதான் வைரம் கிடைக்கும். ഓ അതാണ് അല്ലാതെ കുഴപ്പമില്ല. ഇല്ല அதுக்கப்புறம் உங்களையே ஃபாலோ பண்ணோம். நீங்க தூக்கி போட்டீங்களே அந்த பாடி எடுத்து கொண்டு போய் செங்கல் சுவையில நாங்க தான் எரிச்சோம். ஆட்டுப்பால தடிகள் பெண் படம் பேப்பர்ல வந்தது ஏதோ பணம்யா. ஆனா அதுக்கப்புறம் என்ன கழட்டி விட்டு ഇവരെ കത്തിച്ചു കൊണ്ടുപോയിട്ട് சொன்னா தெரியல. ரெண்டு தான் என்கிட்ட விசிட் கார்டு கொடுத்தானே. ஆனா எந்த கார் இல்லாம நான் உனக்கு கண்டுபிடிச்சோம் பாத்தியா? சூப்பர் கதை பாஸ். நீங்க எவ்வளவு பெரிய கில்லாடி இருந்தா அத்தனை பேர் ஏமாத்திருப்பீங்க. நல்ல வேளை நான் உங்ககிட்ட போலீஸ் கேம் கண்டினியூ பண்ணலாமா? கேம ஃபினிஷ் பண்ற பார். டேய் ஒரு இடம் விடாம செல்போன் எங்க இருக்கு தேடுடா. அவ கதை சொல்லும் போதே வைர செல்போனுக்குள்ள இருக்கு இல்லையா?